நாம் தமிழர் கட்சி நம்ம கொள்கைக்கு எதிரானது. நாம அவங்கள வளர்த்தக்கூடாது. நாம வளரவே விடக்கூடாது. ஏன்னா, இந்த ஊடகமெல்லாம் நம்ம கையில இருக்குது. அதனால அவங்க செய்திய போடக்கூடாதுங்கிற எண்ணத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிய என்ன செயல் செய்தாலும், ஒரு போராட்டம் பண்ணுனாலும் சரி, ஊடகம் அத மறுப்பு, அதாவது வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. ஆனா செய்திகள்ல போடுவாங்கன்னா அது இருக்காது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் மேல மிக காண்டா நல்லா கோவமா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நாம் தமிழர் எங்காச்சும் போய் மக்களை அடைஞ்சு இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா நம்ம இங்க பொழப்புத்தனம் நடத்த முடியாது இல்லையா? அதனால வேற வழியில பொட்டி கட்டிட்டு போக வேண்டியதாங்கிற இடத்துல இன்னைக்கு மாபெரும் ஊடகமாக இந்த வலைவலி, அதாவது யூடியூப்ங்கிற வலைவலி மிகப்பெரிய அளவுல மாறி மக்கள்கிட்ட போய் அண்ணனை சேர்த்தி இருக்குது அப்படின்னா, அண்ணனே சொல்லுவாரு, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிற மாதிரி நமக்கான ஊடகம் நாமளாகவே மாற வேண்டும் அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. அதனால நமக்கான ஊடகமாக நாமளே மாறி நாமளே இந்த விடயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தலாம் அப்படிங்கிற இடத்துல எதையே இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அண்ணன் எதிர்மறையை எதிர்கொள்ளாம நேர்மறையை அதை வேற மாதிரி மாற்றி ஆட்ட நாயகனா கலங்குங்கிறது அண்ணனுடைய ஸ்டைலு. அப்படிப்பட்ட விதத்துல இந்த மாதிரி நம்மள மாதிரி உயிர்மை வலைவலி மாதிரி நம்ம தென்னகம் விஷ்ணு அப்படிங்கிற சகோதரனுடைய தென்னகம் வலைவலி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்குது அப்படின்னா, அதற்கான வாழ்த்துக்களை குறித்த இந்த காணொலி நம்ம பதிவு செய்ய போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, நமக்கான ஊடகம் நாமே மாறிக்கணும் அப்படிங்கிறத அண்ணனுடைய கூற்றுப்படி நாம இன்னைக்கு ஒரு பெரிய ஊடகமா இன்னைக்கு இன்டர்நெட்டை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னம்னா, உண்மையாலும் தகவல் தொழில்நுட்ப பாசறையோட மிகப்பெரிய வேலைன்னு தான் சொல்ல முடியும். அது அண்ணனுடைய ஊக்குவிப்பும் கூட. செய்யுங்கடா தம்பி, எதை சொன்னா தம்பி நீ செய்ய, தாராளமா போடு, நீ விஷயத்துல செய்தியெல்லாம் எடுத்து போடு, பொதுக்கூட்டத்தை எடுத்து போடு, எல்லாத்தையும் போடு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் ஊக்கப்படுத்தி நம்ம சோர்வடையாம கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி சந்தாதாரர்களும் நம்ம உலக தமிழர்களா இருக்கட்டும், இங்க நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய கருத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து அதை ஏத்துக்கிட்டு மனதளவுல நம்மளையும் மேலும் ஊக்கப்படுத்தி அதற்கான சிறப்பான கருத்து பெட்டியில கருத்துக்களை சிறப்பா தெரிவிச்சு, தம்பி இன்னும் செய்யுங்க, அண்ணன் தான் வெல்லுவாரு, நாம் தமிழர் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி நம்மள மிகப்பெரிய இடத்துக்கு இன்னைக்கு வளர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உண்மையாலும் அது நன்றிக்குரிய விடயமா, அதே சமயம் அவங்களை எப்பவுமே நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தென்னகம் வலைவலின்னு சொல்லி சகோதரன் விஷ்ணு அவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வலைவலி புரட்சியாளர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீச், அண்ணனை தட்டி தூக்கி எறிஞ்சு பேசுவாப்புல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல கருத்தியலாளர், தமிழ் தேசியத்தை நல்ல உள்வாங்கி கொண்ட மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய போராளி, அண்ணனுடைய அன்பை பெற்ற, அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய நெருக்கமான அன்பை பெற்ற மிகப்பெரிய ஒரு வலிமையான வலைவலியோட நிர்வாகி தென்னகம் விஷ்ணு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னா, அவருடைய வலைவலி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர்களை தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா மக்கள் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு, அவர் ஏதாச்சும் ஒரு செய்தி களத்துல வருதா, உடனே அந்த செய்தியை பத்தி தென்னகம் விஷ்ணு என்ன பேசிருவாப்புல, சாட்டை திருமுருகன் மாதிரி தென்னகம் விஷ்ணு என்ன கருத்து சொல்லியிருப்பாப்புல, இதுக்கு அவருடைய பார்வை எப்படி இருக்குது, அவர் அதுல என்ன விளக்குறாரு, அதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுங்கிற இடத்துல தென்னகம் விஷ்ணு சகோதரன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடன் களமாடி கொண்டிருக்கிறார் இந்த நாம் தமிழர் கட்சியில. அதுவும் இந்த தமிழ் தேசியத்திற்காக தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டுங்கிறதுல உண்மையாலும் பட்டார்னு உடச்சு பேசக்கூடிய தம்பி. உண்மையால அந்த பார்த்துட்டீங்கன்னா ஒரு பேச்சு வீச்சு மாதிரி இருக்கும். எதையா இருந்தாலும் மனதில வச்சுக்க மாட்டாரு, ஓப்பனா பேசுவாரு, அதற்குரிய ஆதாரங்களோட பேசுவாரு, தரவுகளோட பேசுவாரு. அவரு சும்மா காணாங்கண்டா காணொலி மாதிரி எல்லாம் இருக்காது, தரவுகள் அப்படி இருக்கும்.
அவருடைய அந்த அதாவது ஒரு வலையொலி நடத்துறது சாதாரணமா கிடையாது. அந்த வலையொலிக்கு தேவையான கண்டென்ட்னு பேசக்கூடிய கருத்தியல் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து மக்கள் ஏத்துக்கூடிய விதமாகவும், அது உண்மையானதாகவும், அத வந்து சிறப்பானதா எப்படி வந்து ஒரு பேச்சு வழக்குல எடுத்துக்கொண்டு போய் மக்கள்ட்ட தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் அது அமைந்திருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்த ஒரு சகோதரன். இன்னைக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி அவர் வந்திருக்கிறாருன்னா, உண்மையால அவருடைய அயராத உழைப்பும், அவர் இந்த தமிழ்நாட்டின் மீதும், தமிழ் மக்களின் மீதும், இந்த தமிழ் தேசியத்தின் மீதும் வைத்துள்ள பற்று, இந்த இளம் வயதில் அவர் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் பேசக்கூடிய இடத்துல வளர்ந்திருக்கிறார் அப்படின்னா, உண்மையாலும் இதுக்கு செந்தமிழன் அண்ணன் சீமான் தான் காரணம். அவரு உற்சாகப்படுத்தக்கூடிய இடத்துல நாம வந்து ஒரு எப்படி சொல்றோம், எடுத்துக்கிட்டு ஓடுறோம். அந்த இடத்துல அண்ணன் வந்து நிறைய எல்லாத்து மேலேயும் அன்பு வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அன்பின் காரணமாக நாம இன்னும் ஒரு பூஸ்ட், அண்ணனுடைய அன்புங்கிறது ரொம்ப நமக்கெல்லாம் பூஸ்ட். ஏன்னா நாளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, இந்த உலக உயிர்களை எப்படி காப்பாற்ற போறோம், தூய காற்று, தூய குடிநீர், நல்ல ஒரு உலகம், நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், இதையெல்லாம் பத்தி பேசணும்னா அது உண்மையால இங்க இருக்கிற சல்லடைகளால பேச முடியாது. அது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியினால மட்டும்தான் பேச முடியும். தமிழ் தேசிய பற்று உள்ள இந்த தமிழ் மண்ணின் மீது நேர்மையா நேசிக்கக்கூடியவங்கனால மட்டும்தான் பேச முடியும். அப்படிங்கிற இடத்துல தம்பி விஷ்ணு பாத்தீங்கன்னா, சகோதரன் விஷ்ணு உண்மையாலும் எப்படி சொல்றது, அதெல்லாம் ஒரு அளவீடே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீதும், மக்களின் மீதும், அனைத்து உயிர்களின் மீதும் அண்ணன் மாதிரி நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாளன்னு நாம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அதுல அவருக்கு தெரியும் நடந்த கொடுமைகள் என்ன. இந்த வலையொலியில வந்து அவர் பேசுறப்ப அவரை என்னெல்லாம் கூப்பிட்டு திட்டியிருப்பாங்க, அவருக்கு வந்து எதிரான கருத்துல எப்படியெல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க, தர்க்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ஐஏ ரெய்டு. உண்மையா சொல்ல போனா தம்பி வந்து உலக பிரபலம் அடைஞ்சிட்டாப்புல, என்ஐஏ ரெய்டுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு எந்த இடத்துலையுமே தன்னுடைய மனதை வந்து விட்டுறாம மன வலிமையுடன், ஏன்னா இதையெல்லாம் எதிர்த்து நம்ம ஒரு அரசியல் களத்துல வந்து ஒரு பதிவுகளை வந்து அரசியல் பதிவுகளை வந்து எதிர்த்து நம்ம போடுறப்ப அதனுடைய விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் ஒரு சில நேரங்கள்ல. அப்படிப்பட்ட நேரத்திலையும் கூட எந்த இடத்துலையுமே மனச்சோர்வு அடையாம மிகுந்த மன வலிமையுடன் அதையும் எதிர்கொண்டு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 1 மில்லியன் சந்தாதாரர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருன்னா என்ன சொல்லலாம், இந்த அதான் மாவீரர்களின் மூச்சுக்காற்று நம்மை வழி நடத்தும் சொல்லுவார் அண்ணன். அந்த மாதிரி மாவீரர்களின் மூச்சுக்காற்று நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறது உண்மையா இவர் மூலமா நிரூபணமாக இருக்குது. அவர்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த 1 மில்லியன் நாளைக்கு 10 மில்லியன் ஆகும். இந்த 10 மில்லியன் 1000 மில்லியனையும் தாண்டி போகும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட கருத்துக்கள் இருக்குது. எனவே அவருடைய இந்த உழைப்புக்கும் அயராத முயற்சிக்கும், அதே சமயம் என்றும் தளராத மனதிற்கும் நம்ம வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேணும். அதே சமயம் இந்த மாதிரியான ஊடகத்துல நம்ம வலையொலியில வந்து நிறைய பேர் தென்னகம் விஷ்ணு தம்பியை ஒரு இடுகோலா இட்டு, நானே கூட ஒரு சில விடயங்களை வந்து அவருடைய காணொலி மூலமா நான் சில விஷயங்கள் பேசி பழகினதெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு எடுகோலா அவரு இருக்கிறாரு. சாட்டை அண்ணா இருக்கிறாருல, அது மாதிரி இவரும் ஒரு சிறந்த பேச்சாளர். காளியம்மாள் அக்கா இருக்கிறாங்க. ஒரு சிறந்த பேச்சாளர்கள் மட்டும் இல்ல, பேச்சு சும்மா பேசிட முடியுமா, அந்த கருத்தும் அந்த திடமும் இருந்தா மட்டும்தான் அந்த பேச்சு வந்து அப்படி ஒரு நமக்கு வந்து ஒரு அனலை உருவாக்குற மாதிரி, ஒரு ஆற்றலை உருவாக்குற மாதிரி இருக்கும். சும்மா எல்லாரும் பேசிடலாமன்னா அப்படி பேச முடியும். ஆனா அதுக்கு என்னன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய காணொளிகள், நிறைய கண்டென்ட்டை வந்து தரவுகளை வந்து நம்ம எடுக்கணும். அதை ப்ரிப்பேர் செஞ்சு எதை வந்து சம்மந்தப்படுத்தி பேசணுங்கிற இடமெல்லாம் இருக்குது. அப்படி இன்னைக்கு வந்து உண்மையான நாம் தமிழர் கட்சியினுடைய நடப்பு அரசியல் எப்படி இருக்குது, இந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எப்படி இருக்க போகுது, இவங்க நடப்பு அரசியல் என்னென்னலாம் வந்து கேலி கூத்துகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த கேலி கூத்துக்களை மனவலிமையுடன் நேர்மையாக உடச்சு பேசக்கூடிய ஒரு ஆள்னா தென்னகம் விஷ்ணுவை வந்து நம்ம சொல்லலாம். சகோதரன் வந்து அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அடி பிசுறு தட்டுவாப்ல.
இதுதான்டா உண்மை அப்படின்னு போட்டு உடைச்சு தைரியமா உண்மையும் நேர்மையுமா பேசுவாப்புல. அந்த இடம் உண்மையால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி தான் இனி நாம ரெடி ஆகணும் அப்படின்னா, ஒரு எடுகோலா எடுத்துக்கிட்டு இவர் மாதிரி நம்ம வந்து வளரணும். நிறைய கருத்துக்கள் அவர்கிட்ட உள்வாங்கணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து கத்து வச்சிருக்கிறாரு, தெரிஞ்சு வச்சிருக்கிறார். தமிழ் தேசியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு புரிதல் அவர்கிட்ட இருக்குதுங்கிறத நம்ம அதை காண முடியுது. தொடர்ந்து நம்ம உயிர்மை வலையொலிக்கு நீங்க வந்து ஆதரவு தாங்க. அதே சமயம் நம்ம சந்தாதாரர்கள் சார்பாகவும் உயிர்மை வலையொலியின் சார்பாகவும் தென்னக மிஷனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு கூறி விடைபெறுகிறோம். நன்றி.